காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 17 தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கணும். ஆனா, இதுக்கு முன்னாடி பார்த்த 16 எபிசோட்லயும் நெறைய தப்பு பண்ணிட்டேன். நெறைய தப்பா சொல்ட்டேன். ஐ அம் சாரி ஃபார் தட். இந்த வீடியோல அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு, இதுக்கு மேல அடுத்த வீடியோல வந்து இந்த சீரிஸ கன்டின்யூ பண்ணுவோம். இதுக்கெல்லாம் முன்னாடி சும்மா ஏதோ ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ண 16 வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. 185 சப்ஸ்கிரைபரோட எபிசோட் எப்போ போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஸோ 0ல ஆரம்பிச்சு இத்தனை பேர் கமெண்ட் பண்ணது, இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்ததே பெருசு தான். தேங்க் யூ ஃபார் தட். வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டோரியில மெயினான ஒரு விஷயம். இந்த ஸ்டோரியில ஒரு மெகாஃபின் இருக்கு. அந்த மெகாஃபின் எப்படி வேலை செய்யுது, அதோட பவர் என்ன, அதோட ஸ்டோரி என்னங்கிறதையே நான் நெறைய குழப்பியாச்சு. தப்பா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியோட மெகாஃபின பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெகாஃபின் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டோரி மூவ் ஆகுறதுக்கு ஒரு பொருள் மெயின் லீடா இருக்கும். அந்த பொருள பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி மூவ் ஆகும். இப்போ அவெஞ்சர்ஸ் படத்த பார்த்தோம்னா, அயர்ன் மேன் 1ல இருந்து எண்ட் கேம் வரைக்கும் இன்ஃபினிட்டி ஸ்டோன பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி மொத்தமும் நகர்ந்திருக்கும். அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் அந்த மொத்த ஸ்டோரியுமே மூவ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி காரக்குடி சர்க்கஸ்லயும் ஒரு பொருள் இருக்கு. ஒரு மெகாஃபின் இருக்கு. அதுதான் சாஃப்ட் ஸ்டோன். இந்த பிங்க் கலர் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் இன்பாய் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டோன். அந்த ஸ்டோன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பவர் என்னங்கிறதையே நான் தப்பா தான் சொல்லியிருக்கேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சாஃப்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு அல்கெமிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டோன். அந்த ஸ்டோன் ஒரு என்டிட்டி மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படின்னா, அது ஒரு ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணும். ஒருத்தங்களை சூஸ் பண்ணும். அந்த ஒருத்தங்க அந்த கல்லுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸுக்கு கீழே வந்தாதான் அந்த ஸ்டோன் அவங்களை சூஸ் பண்ணும். சூஸ் பண்ண அவங்களுக்கு பவர் தரும். அப்படி சூஸ் பண்ற அந்த ஹோஸ்ட் பியூர் ஹார்ட்டடா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு நல்லது செய்யற எண்ணத்தோட நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்கள சூஸ் பண்ணும். இந்த சாஃப்ட் ஸ்டோனோட ரூல் அந்த ஹோஸ்ட்டை ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்காது. அவங்க ஒண்ணு பிறந்திருக்கணும், இல்ல ஒரு உயிரா உருவாயிருக்கணும். அந்த உயிர் பியூர் ஹார்ட்டடா செல்ஃப்லெஸ்ஸா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கிறவங்களா இருக்கணும். மெக்கானிக்கல் பாடியா இருக்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்கு. அந்த ரூல்ஸுக்கு யாரு கீழே வராங்களோ, அந்த ரூல்ஸை யாரு ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்கள தான் அந்த சாஃப்ட் ஸ்டோன் அடுத்த ஹோஸ்டா சூஸ் பண்ணும். அப்படி சூஸ் பண்றவங்க நார்மல் ஹியூமனை விட ஸ்ட்ராங்காகவும் ஃபாஸ்டாகவும், நார்மல் ஹியூமனை விட வயசாகிற ப்ராசஸ் கம்மியாகவும் ஆகும். ஆனா இம்மார்டலிட்டி கொடுக்காது, சாகா வரலாம் கொடுக்காது. இவங்க செத்ததுக்கு அப்புறம் இந்த ரூல்ஸ்க்கு யாரு கீழே வராங்களோ அடுத்து அவங்க பாடிக்குள்ள போயிடும். அப்படி போறவங்க தான் மெயின் ஷிரோகனா இருப்பாங்க. அந்த ஷிரோகனுங்கிற பதவி கொண்டவங்க தான் ஷிரோகன் ஆர்மியை வழி நடத்துவாங்க. ஆட்டோமேட்டாக்கு எதிராக சண்டை போட போறவங்க இந்த யூனிவர்ஸோட சூப்பர் ஹீரோ. அடுத்ததா இந்த ஸ்டோனை ஒரு தண்ணியில கரைச்சாலோ இல்ல தண்ணியில போட்டாலோ அந்த தண்ணி ஆக்வாவீட்டா அப்படிங்கிற ஒரு பொருளா மாறும், பிங்க் கலர்ல. அதை யாரு குடிக்கிறாங்களோ அவங்க உடம்புல இருக்க இல்னஸ், நோய் எல்லாம் குணமாயி இந்த சாஃப்ட் ஸ்டோன் யாரை சூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு கிடைக்கிற பவர் மாதிரியே ஆக்வாவீட்டா குடிக்கிற அவங்களும் ஷிரோகனா மாறுவாங்க. ஆனா அந்த பவர் லெவல் கம்மியா இருக்கும் சாஃப்ட் ஸ்டோனை ஹோஸ்டா வச்சுக்கிறவங்களோட. சாஃப்ட் ஸ்டோனுக்குள்ள இந்த ஸ்டோனை உருவாக்குன அந்த ஆல்கமிஸ்டோட மெமரி பவரும் இருக்கு. யாரெல்லாம் அந்த சாஃப்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்டோனை உருவாக்குன அவரோட மெமரியும் டியூரபிலிட்டியும் கிடைக்கும். இவ்வளவுதான். இப்படிதான் காரக்குடி சர்க்கஸ்ல அந்த மெகாஃபின் ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட ஃபேமிலி ட்ரீ ஆர் கேரக்டர் ட்ரீ அந்த போட்டு ரொம்ப குழப்பி வச்சிருக்கேன் இந்த வீடியோல. அதை எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற இடம், ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லவங்க தான். ரெண்டு பேரும் ஆல்கெமிஸ்ட். தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் கெமிக்கல்ஸ்ல எக்ஸ்பர்ட். அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ட்ரீம் என்னன்னா ஒரு ஹியூமனாய்ட் பப்பட்டை உருவாக்குறதுங்கிறது தான். அந்த பப்பட் ஹியூமன்ஸ் மாதிரி தானா சிந்திச்சு தானா நடக்கணும். தட் மீன்ஸ் அது ஒரு ஏஐயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க பல நாடுகள் பல ஊர் போய் ரிசர்ச் பண்றாங்க. அப்படி அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல தங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் பிரான்சில். அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. இல்லாதவங்களுக்கு தனக்கு இல்லைன்னா கூட அவ கையில இருக்கிறத கொடுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப நல்லவ. தம்பிக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிருது. பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணனை தான் பிடிக்குது. அண்ணனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தம்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வில்லனா மாறுறான். அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அப்பவும் அவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கல. அந்த பொண்ணோட மனசை மாத்த தான் ட்ரை பண்றான். பட் அந்த பொண்ணு மனசும் மாறல. அந்த பொண்ணு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க அண்ணனை தான் லவ் பண்றான். சாகிற கடைசி நொடிய கூட அவன் கண்ணு முன்னாடி தான் சாகுறான். இப்படி இவன் கடத்தி கொண்டு போய் வச்ச அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவளுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு ஒரு இடத்துல அடைச்சு வைக்க, அண்ணன் இந்த தம்பியும் பிரான்சைனும் எங்கேயோ போயிட்டாங்க இல்லையா. ஐ மீன் பிரான்சைன் அவளை கடத்தி கூட்டிட்டு போய் அண்ணன் கண்ணுக்கு தூரமா எங்க போனாங்கன்னே தெரியாம கடத்தி கொண்டு போய் வச்சு அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான்.
அப்படி போன இடத்துல தான் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை அப்படியே அடைச்சி வச்சிருப்பாங்க. அண்ணன் எங்கெங்கேயோ தேடி பல வருஷங்களுக்கு பிறகு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இவனை காப்பாற்றணும்னா அந்த நோயை கியூர் பண்ணணும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் சாஃப்ட் ஸ்டோன். அந்த ஸ்டோன் எந்த விதமான நோயும் கிளியர் பண்ணும். எக்ஸ்ட்ரா சூப்பர் ஹியூமன் பவரையும் கொடுக்கும். அந்த ஸ்டோனை கண்டுபிடிச்ச கையோட பிரான்சினை காப்பாற்றணும்னு அண்ணன் போக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவ இருந்த இடத்துக்கு தீ வைக்க அண்ணனோட கண்ணு முன்னாடியே பிரான்சின் இறந்து போறா. கடைசியா அவளோட தலைமுடியை மட்டும் வெட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் காதலனோட கண்ணு முன்னாடியே இறந்து போறான். இன்பாய் இந்த சாவை பார்த்து கெட்டவனா மாறாம இதை ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிடுறாரு. ஆனா தம்பியால இதை பார்த்துட்டு ஏத்துக்கிட்டு போக முடியல. பிரான்சினோட தலைமுடியை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டா உருவாக்குறாரு, ஒரு பப்பட்டை. அந்த பப்பட்டுக்கு பிரான்சினோட தலைமுடியை கொடுக்குறான். அது ஒரு ஆட்டோமேட்டா, த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டா, ஃபர்ஸ்ட் ஏஐ. அதுதான் இப்போ இருக்க இந்த வில்லன்ஸ் குரூப்போட குவீனா இருக்கு. பிரான்சின் உருவத்திலேயே அதையும் உருவாக்குறான். ஆனா அந்த பப்பட் சிரிக்காம ஏதோ சோகத்திலையும் கோவத்திலையும் இருக்க மாதிரி தெரியுது. அந்த பப்பட்டை சிரிக்க வைக்கலாம். இன்னும் நிறைய பப்பட்ஸ், இன்னும் நிறைய ஆட்டோமேட்டா உருவாக்குறான் பிரான்சினுக்கு கீழே. அந்த பப்பட்ஸோட வேலை பிரான்சினை சிரிக்க வைக்கணும், அது மட்டும்தான். அப்படி உருவானது தான் இந்த ஆட்டோமேட்டா குரூப். இந்த குரூப்புக்கு குவீனா பிரான்சின் இருக்கா. இந்த பக்கம் இன்பாய் சாஃப்ட் ஸ்டோனை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அந்த ஸ்டோன் எந்த நோயும் கியூர் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரான்சின் பப்பட் வில்லியா மாறி ஒரு ஊர் ஃபுல்லா ஒரு நோயை பரப்புது. அந்த நோய் பேர் தான் ஜொனாஃபா சிண்ட்ரோம். இந்த நோய் வரவங்க ஒரு ஃபிக்ஸால பாதிக்கப்படுவாங்க, மூச்சு திணறல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுவாங்க. இது எப்ப கியூர் ஆகும்னா, அந்த நோய் தாக்கப்பட்டு அந்த ஃபிக்ஸ் தாக்கப்பட்ட நேரத்துல சுத்தி இருக்கிறவங்கள பக்கத்துல இருக்கிறவங்கள அவங்க சிரிக்க வச்சாதான் இந்த ஜொனாஃபா டெம்பரரியா கியூர் ஆகும், பட் பெர்மனண்டா கியூர் ஆகாது. இந்த நோய்க்கான பெர்மனன்ட் கியூர் தான் சாஃப்ட் ஸ்டோன். இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துல இந்த சாஃப்ட் ஸ்டோனை டிசால்வ் பண்ணி அந்த தண்ணி தான் ஆக்வாவிட்டாவா மாறுது. அந்த ஆக்வாவிட்டாவை அந்த ஊர் ஃபுல்லா தந்து அந்த நோயை கியூர் பண்றாரு. இவரும் அந்த கிணத்துல குதிச்சு அந்த சாஃப்ட் ஸ்டோனோட மிங்கிள் ஆயிடுறாரு. இப்போ அந்த சாஃப்ட் ஸ்டோன் யாரை செலக்ட் பண்ணுதோ அவங்களுக்கு பவரும் கிடைக்கும், ஆல்கமிஸ்டோட அந்த நாலேஜும் கிடைக்கும். அப்படி அந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் தான் லூசி, த ஃபர்ஸ்ட் ஷிரோகன். அவங்களுக்கு தான் சாஃப்ட் ஸ்டோனோட பவர் கிடைக்குது. ஆட்டோமேட்டாவுக்கு ஆப்போசிட்டான ஹீரோ குரூப்பு அவங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே லூசியோட வம்சாவளி தான் ஆஞ்சலினா. அந்த ஆஞ்சலினாவை லூசின் ஊரை விட்டு தூரமா போக சொல்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீ தள்ளி இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளும் வேற ஒரு ஊருக்கு தப்பிச்சு போயிடுறா. அந்த ஊர்ல தான் ஷோஜி அப்படிங்கிற ஒரு பையனை பார்த்து, அந்த பையன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருக்கான், சண்டை போடுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான், பப்பட் மேக் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான், ரொம்ப நல்லவனா இருக்கான். அவனை பார்த்து ஆஞ்சலினாவுக்கு பிடிச்சி போக காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேத்துக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு பப்பட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பேட்டிலுக்கான பப்பட்ஸை வேர்ல்டுலேயே பெஸ்ட் குவாலிட்டியில் தயாரிக்கிறது இவங்க தான். இப்போ இவங்களோட கம்பெனி வேர்ல்டு பெஸ்ட் கம்பெனியாக மாறுது. ஷோஜி சைகா ஃபேமிலி, அவனோட பேர் தான் ஷோஜி சைகா. இப்போ சைகா குரூப்ஸோட பப்பட்ஸும் வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா சேலாக பணக்காரங்களாகிறாங்க. லூசி மாதிரி ஷிரோகன்ஸ்க்கு பப்பட்டை பேட்டிலுக்காக ரெடி பண்ணி தரது இவங்க தான். அப்படி ஃபர்ஸ்ட் ஷிரோகன்கிட்ட இருந்து ஷோஜி கம்பெனி கிட்ட பப்பட்ஸை வாங்க அனுப்பப்பட்டவன் தான் இப்போ கரண்டா நம்ம பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட அப்பா. அவரு இவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை. இவனை ஆஞ்சலினாவும் ஷோஜியும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இவனோட ஸ்டோரிலாம் இன்னுமே வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இவனோட கதை அவ்வளவுதான். இப்போ ஆஞ்சலினாவுக்கும் ஷோஜிக்கும் பயாலஜிக்கலா ஒரு கரு உண்டாகுது. அந்த கரு தான் இப்ப பார்த்துட்டு இருக்க கரண்டா இருக்க ஷிரோகன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எலினோரா, நம்ம ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட காப்பாத்துற அந்த பொண்ணு, நருமியோட லவ் இன்ட்ரெஸ்டா காட்டப்பட்ட அந்த பொண்ணு. இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்க ஷிரோகனும் அவதான். இவ்வளவுதான் மொத்த ஸ்டோரியும். இவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, இந்த ஜொனாஃபா சிண்ட்ரோம் ஆட்டோமேட்டாலாம் எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத இன்னுமே வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நான் பண்ண மிஸ்டேக்லாம் இந்த வீடியோல சொல்லியாச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குன்னா மறுபடியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.